லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பல பெருமைகள் விருதுகளுக்கு சொந்தக்காரரான சந்தீப் ராய் ராத்தோர் சென்னை மாநகர காவல் ஆணையர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் இதன் பின்னணியில் உள்ள சர்ச்சைகளை பார்க்கலாம். எப்போதும் குட்புக்கில் இருந்தவர்தான் 1992ஆம் ஆண்டு தமிழக கேடர் IPS அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்தீப் ராய் ராத்தோர். மெச்சத்தகுந்த பணிக்காக 2008, 2015ஆம் ஆண்டுகளில் மத்திய அரசின் குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர். 2002இல் உலக நாடுகள் அமைதிக்கான பதக்கம் பெற்றவர். 2015ஆம் ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவில் பணிபுரிந்த போது சிறந்த பணிக்கான பதக்கம் பெற்றார். தேசிய பேரிடர் மேலாண்மை படையில் 5 முறை பணியில் இருந்தவர். 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி கோவையில் அத்வானி வந்தபோது நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தன்று இரவோடு இரவாக நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் முக்கிய குற்றவாளிகள் பிடிபட்டனர். அப்போது கோவை நகர சட்டம் ஒழுங்கு துணை ஆணையராக இருந்தவர் ராத்தோர். 2000ஆம் ஆண்டு சென்னை நகர போக்குவரத்து துணை ஆணையராக இருந்தபோது முதல் முறையாக LED பல்புகள் பொருத்தப்பட்ட சிக்னல்களை அறிமுகப்படுத்தினார். 2001 முதல் 2002ஆம் ஆண்டு பாஸ்னியாவில் உருவாக்கப்பட்ட உலக அமைதிக்கான சிறப்பு காவல் படையில் பங்கேற்று சிறப்பை பெற்றார். 2003ஆம் ஆண்டு CBCID SP-யாக சந்தீப் ராய் ராத்தோர் இருந்தபோது முத்திரைத்தாள் மோசடி வழக்கை விசாரித்தார். 2005ஆம் ஆண்டு தூத்துக்குடி SP-யாக இருந்தபோது முதல் முறையாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை ISO தரச்சான்றிதழ் பெற்றது. 2023இல் சென்னை காவல் ஆணையராக பதவியேற்ற பின்தான் சந்தீப் ராய் ராத்தோர் பல சர்ச்சைகளில் சிக்கினார். புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தமிழக அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் நிலையில் இதனை வரவேற்றிருந்தார் ராத்தோர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் போது 2 மாதங்களுக்கு முன்பே நுண்ணறிவு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த குற்றப்புலனாய்வு பிரிவு 3 முறை அலர்ட் கொடுத்துள்ளது. ஆனால் ராத்தோர் அளித்த பேட்டியில் காவல்துறைக்கு எந்தவிதமான அலர்ட்டும் வரவில்லை என்று கூறியிருந்தார். ஏற்கனவே தனியார் நிறுவன கட்ட பஞ்சாயத்தில் தலையிட்டு 50 கோடி ரூபாய் வரை பணம் வாங்கியதாக ராத்தோர் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த 50 கோடி ரூபாய் விவகாரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிரடி சோதனை நடத்தப்போவதாக நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் அலர்ட் செய்திருந்தனர். இதனையடுத்து காவல்துறை வரலாற்றிலேயே முதல் முறையாக சென்னை காவல் ஆணையர் அலுவலக கேட் 1 வார காலம் மூடி வைக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் சென்னையில் குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தவில்லை என்று தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொடூர கொலை நடந்தது. இதனையடுத்து சந்தீப் ராய் ராத்தோரை காவல்துறை பயிற்சி கல்லூரி DGP-யாகவும் கூடுதல் பொறுப்பாக போலீஸ் அகாடமி DGP-யாகவும் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.